ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான சாம்பார் சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய், ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு 2, ஒரு பெரிய கேரட்டு, பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி பெரிய தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டம்ளர் அரிசி, இது ரேஷன் பச்சை அரிசிங்க. இது ரேஷன் பருப்பு, ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேஷன் அரிசியை இதில் போட்டலாங்க. இது ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பருப்பு இதிலே போட்டுக்கிறேங்க. இதை நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள், மஞ்சள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு போங்க எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்து வந்துட்டேங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த 1 டம்ளர் அரிசி, அந்த 100 பருப்பு எடுத்துங்களா, அது எனக்கு இந்த ஓட்டோடைக்கு இருந்தது. இதால் 3 தண்ணி வச்சுக்க போகிறேன் நான். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியில் 3 உலக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த வெங்காயத்தை அரிஞ்சு வெங்காயத்தை இதில் போட்டுக்க போகிறேன். தக்காளியும் போட்டுக்க போகிறேன், கத்திரிக்காயும் போட்டுக்க போகிறேன், உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன், கேரட்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாங்க. நான் எனக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போடுவாங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுறேங்க. இதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இது வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூளுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் போடலாங்க. நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் புளி, நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தீங்களா, அது இந்த டம்ளரால் ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக கரைச்சிருக்குங்க. இது இதோட சேர்த்துக்குவேன். இது அப்படியே கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு குக்கரை மூடிக்கலாங்க. இப்போ இதை விசில் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு எதுவுமே அப்படியே அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி விட வேண்டியதாங்க. 3 விசில் வரணுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை தூக்கி இதில் போட்டுக்கலாங்க. அடுப்பில் ஒரு 3 விசில் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 2 கொத்து முருங்கைக்கீரை எடுத்து ஊறி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு கிளறணுங்க. கிளச்சி ஒரு தாளிப்பு ஒன்று போடணும். இதுதான் இதோடைய ப்ராசஸ். இது நாங்கள் சின்ன வயசில் எல்லாரும் பசங்களாக சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறுன்னு செஞ்சு விளையாடுவோம். அந்த மெத்தடுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லார் வீட்டில் இருந்தும் அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்து வந்து போட்டு லீவு நாளில் நாங்கள் எல்லா பசங்க கும்பலாக சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருப்போங்க. அந்த மாதிரி இது ட்ரை பண்ணுறது. எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்த காய்கறியை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா காய் வேணா கூட சேர்த்துக்கலாம். விசில் இறங்கிடுச்சான்னு பார்ப்போம். இறங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ இது தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். இந்த சைடு அதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீரை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தாளிச்சதையும் இதில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக லாஸ்ட்டில் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த சாம்பார் சாதம் இந்த அப்பளத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள். எங்கள் சேனல் பார்க்குறவங்க ஜானகி சதீஷ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.